ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்க சிஎம் ஆனதுனால இது உங்களுக்கு ஸ்பெஷல் பர்த்டே. நான் பெரியவனாகி ஓட்டு போடும் போதும் நீங்க தான் சிஎம் ஆகி இருக்கணும். ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா. விஜய் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா. ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா. ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. உங்க வீட்டுக்கு நான் வரேன். விஜய் அவர்கள் முதல்வரா பதவியேற்ற பிறகு கொண்டாடுற முதல் பிறந்த நாள். இத அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் எப்படி கொண்டாடுறாங்க, அது மட்டும் இல்லாம அவருடைய இந்த ஒரு மாத ஆட்சி காலத்தை எப்படி பார்க்கறாங்க அப்படின்றத நேரடியா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. கங்க்ராச்சுலேஷன் சிஎம் ஆனதுக்கு. காலேஜ் பசங்களாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ. நீங்க இன்னும் நிறைய படம் நடிப்பீங்களா நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்குள்ளே சிஎம் ஆயிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜனநாயகத்துக்கு வெயிட்டிங். அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகல. லவ் யூ so much னா. லவ் யூ லாட்ஸ் னா. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஜனநாயகம் படத்துக்கோசம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணினா நல்லாயிருக்கும். அதேமாரி யங்ஸ்டருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். விஜய் சாருக்கு மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நீடோடி வாழணும். நீங்கள் மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகளை செய்யணும். உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும். மக்களோட ஆசீர்வாதமாக உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும், என்றென்றும் இருக்கும். விஜய் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா. அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா. ஹாப்பி பர்த்டே விஜய் மாமா. இது நான் ஜனநாயகன் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ ரிலீஸ் பண்றீங்கன்னு டேட் எல்லாம் சொல்லுங்க மாமா. ஹாய் மேம். சிஎம் சாரோட பர்த்டே, அவங்களுக்கு நீங்க என்ன விஷ் பண்ணுவீங்க? ஹாப்பி பர்த்டே விஜய் சார். நான் உங்கள் இதில் உறுப்பினராகவே இருக்கிறேன். ஆல் ஃபேன். நான் என்னோட ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களது தான். இன்றைக்கே நான் உங்களுக்கு விஷஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சினிமாவில் நடிக்கலைன்னு சொல்லிட்டு. நீங்கள் முதல்வர் ஆனதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் நிறைய செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறோம். இன்னும் மக்களுக்காக செய்யணும். முதலமைச்சராக முதல் பிறந்தநாள் கொண்டாடுவதற்கு நன்றி, வாழ்த்துக்கள். அவங்க ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும்ப்பா. எந்த கெட்ட பேரும் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான் எங்களோட விஷயம். அதுதான் இப்போ எப்படி ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கோமோ அதை பாதுகாத்துட்டு அதை இன்னும் பல மடங்காக செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விஜய் சார் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. உங்களை எனக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து உங்கள் படத்தில் நான் பார்த்துருக்கேன். அதேமாரி இப்போ நீங்கள் படம் நடிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல வழி பண்ண போகிறீங்கன்னு தெரியும். அதுக்கு நாங்கள் துணையாக இருப்போம். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். உங்களோட ஆட்சி நல்லா இருக்குது, நல்லா போகுது, எஃபெக்டிவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் சக்ஸஸ். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். புதுசாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாரு தமிழ்நாட்டில். என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டு பிலவட் சீஃப் மினிஸ்டர் விஜய் சார். இந்த ஒரு மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். இது 5 வருஷமாக இதை தொடரணும்னு விருப்பப்படுறோம். தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவருடைய ஆட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன சொல்லணும்னா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவருக்கு முதல்ல. அதுக்கப்புறம் ஆட்சி இப்போ நல்லபடியாக நடக்குது. இதே ஆட்சி நல்லபடியாக எப்படி நடந்திருந்தா எந்த இது கிடையாது. நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஒரு பதவியேற்று 40 days ஆகுது. 40 days ஆனதில் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு எல்லா மக்கள் குறையும் சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு டைம் கொடுத்தா தான் என்னென்ன அவர் செய்ய முடியும். டைம் கொடுக்காம அது செய்கிறாரு இது செய்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இவரே இல்லைனாலும் வேறு யார் வந்திருந்தாலும் யாருனாலும் டைம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ மக்கள் நம்பி அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரும் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க. அவரும் அதை காப்பாற்றுவாருன்றது நம்பிக்கையோடு இருக்கும். வந்ததும் 5 விஷயம் செஞ்சுக்கிறார். ஃபஸ்ட்டு கல்குவாரி மூடினார். ஓகே, ஃபஸ்ட் டைம் ஒரே மாதத்தில் கல்குவாரி மூடினார். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒயின் ஷாப்பு 717 ஒயின் ஷாப்பு மூடினார். கல்லூரி காலேஜ் அதான் ஸ்கூலு கோயில் அது பக்கத்தில் இருந்ததெல்லாம் எல்லாமே அது எல்லா மக்களும் பிடிச்சி போச்சு. இனிமேல் 25 வருஷத்துக்கு அவரை அசைக்கவே முடியாது யாராலையும். அவர் தான் சிஎம்ஏ. ஆட்சி சிறப்பாக கொடுத்துட்ருக்காரு, நல்லபடியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பிறந்தநாள் முன்னிட்டு எல்லா இடத்துலையும் அன்னதானமும் அதை சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே நல்லா அமைதியாக போயிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல ஆட்சி கொடுக்குறாரு, நல்லா இருக்கும். இனிமேல் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அண்ணா. இதுவரையும் நீங்கள் ஆட்சியில் எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வந்துக்கிறீங்க. அதுலேயும் மெயினாக எப்படி சொல்கிறதுனா அந்த டாஸ்மாக் பண்ணிங்க பார்த்தியா,
அதெல்லாம் வேறு லெவலு. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துக்கிறீங்க, இன்னும் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். இது வரைக்கும் அந்த ஆட்சி பார்க்கும்போது எல்லாமே நல்ல முறையில் தான் இருக்குது இது வரைக்கும். இனியும் நல்ல முறையில் வரணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது வரைக்கும் 2 மாத காலம் ஆகுது, இருந்தாலும் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. இனியும் நல்லபடியாக நடக்கணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவருக்கு நிறையா வாழ்த்து சொல்லணும். அவர் இப்போ கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. முன்னாடி இருந்தது ஸ்கீம் போயிட்டு நல்லா தான் இருந்தது, ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த டாஸ்மார்க்லாம் க்ளோஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமேட்டு இப்போ ஸ்டடீஸில் வந்து இப்போ ஃபீஸ்லாம் முன்னாடிலாம் நம்மளுக்கு ஏறுதா இறங்குதா, நம்ம ப்ரைவேட்லலாம் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவே எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ நீங்கள் வாங்கணும் எல்லாமே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து நடுத்தர மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா. உங்களை ஆட்சிக்கு வர வைக்க தான் நாங்கள் இவ்வளோ போராடினோம். எவ்வளோ மக்கள்கிட்ட நாங்கள் போய் கேட்காத நாள் இல்லை, அழுகாத நாள் இல்லை. உங்களை ஆட்சி கொண்டு வர வைக்கணுன்ட்டு நாங்கள் ஒரு வீட்டில் இருந்து நாங்கள் போய் போராடி வர வச்சோம். நீங்கள் அதே மாதிரி ஆட்சியில் வந்து உட்காந்துட்டீங்க. ஐம் ஸோ ஹாப்பினா. இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுங்க பயந்து உடங்கி உட்காந்துருக்கிற பொண்ணுங்களுக்கு நீங்கள் சிங்கப்பெண் ஒரு படை கொடுத்தீங்க தெரியுமா? அந்த ஒரு படைக்காக இப்போ எல்லா பெண்களும் தைரியமாக முன்னேறி வெளியே வராங்க. இதை விட இல்லாமல் இன்னும் கொஞ்சம் லோக்கல் பார்க்கிலலாம் கொஞ்சம் தப்பு நடக்குது. இன்னும் அங்கெல்லாம் நீங்கள் சிங்கப்பெண் படம் போட்டிங்கன்னா இன்னும் ஓகே ஆகிடும். பெண்கள் இன்னும் கொஞ்சம் பயப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் தைரியம் கொடுங்க. அதான் இந்த ஆட்சியில் வந்து அவங்க இந்த பாலியல் தொல்லை, இந்த கஞ்சா இது வச்சு சுற்றி நிற்கிறவங்களாம் எல்லாம் நிறைய குறையும் நினச்சி நிற்கிறோம். எல்லாம் நடக்கும். நீங்கள் ஆட்சிக்கு வந்துக்கிறீங்க, சிறப்பான ஆட்சி தான். நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய். மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த மக்கள் மாற்றத்துக்கு நம்பிக்கையாக நடந்துக்கணும். மின்வெட்டு இல்லாத அரசாங்கமாக இருக்கணும். மக்கள் கொடுத்த பவர் உள்ள அரசாங்கத்தை பவர் கட் இல்லாத அரசாங்கமாக நடத்தணும். இரவு பகலும் பவர் இருக்கணும் மக்களுக்கு. மக்கள் கொடுத்த பவரை இரவு பகல் தூங்க விடாமல் பவரை கெடுக்கக்கூடாது, பவர் கட் பண்ணக்கூடாது. அதுதான் முதல் கோரிக்கை. அவர் ஆட்சி நல்லா தான் இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் ஒருத்தர் மட்டும்தான் சிஎம். இதுக்கப்புறம் வேறு யாரும் வர முடியாது. வரக்கூடாதுன்னு இல்லை, யாரும் வரமாட்டாங்க இதுக்கப்புறம். அவர் ஒருத்தர் மட்டும்தான். நான் பேனர்லாம் ஒட்ட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். எங்களுக்கு வந்து கிராமத்தில் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சது அன்னதானம் பண்ணுவோம், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ நாளைக்கு சிஎம் சாரோட பர்த்டேக்காக நீங்கள் அன்னதானம் போடுங்க. ஆமாங்க, பிரியாணி போடுவோங்க. பிரியாணி போட்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே எங்கள் இதுவில் எங்கள் சார்பாக நாங்கள் கொடுப்போம். சட்ட ஒழுங்கை சரி பண்ணணும். சட்ட ஒழுங்கை சரி பண்ணுறதுக்கு அவர் வந்து பேட்டி கொடு இதில் என்ன பண்ணிருக்கார், திருச்சியில் வந்து பேசியிருக்கிறார். எல்லாம் அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அவகாசம் தேவைன்னு சொல்கிறார். அவகாசம் கொடுக்கலாம், சட்ட ஒழுங்கு கொடுக்க முடியாது. சட்ட ஒழுங்கு வந்து நிமிடத்துக்கு நிமிடம் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் மெயினாக. அவகாசம் வந்து வளர்ச்சிக்கு எடுத்துக்கலாம், சட்ட ஒழுங்கு எடுக்கக்கூடாது. அரசு கலவரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கே குதிரை பேரம் எல்லாமே தெரியும். பல கட்சியை உடச்சிட்டார். அதனால் அது கவரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கவரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால தானின் ராகத்தில் அரசாங்கத்தை நடத்தக்கூடாது. மாற்றத்தை விரும்பி தான் போட்டிருக்கிறாங்க. அவர் சொன்னார் குட்டீஸ் அவங்கெல்லாம் பண்ணி தான் ஓட்டு போட்டாங்கன்னு. குட்டீஸுக்கு அரசாங்கத்தை போய் தெரியாது. குட்டீஸ் சொன்னாங்கன்னு பசங்க பெரியவங்க ஓட்டு போட்டாங்க, வந்துட்டார். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றணும், அவ்வளோதான். இந்த உலகத்தில் வந்து பயங்கரமாக இருக்குது. எங்கே பாரு வந்து பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே ரொம்ப வந்து மக்கள் ரொம்ப கண்ணீர் வடிக்காத குறையாக இருக்கிறாங்க. இன்னமும் நல்லபடியாக நீங்கள் வந்து நல்லபடியாக இந்த உலகத்தையே நீங்கள் ஆள்ற நீங்கள் இதுவாகிட்டீங்க. அதனால் நீங்கள் தான் வந்து மக்களை வந்து நல்ல முறையில் நீங்கள் வந்து சீர்படுத்தணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். கேர்ள்ஸுக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். குழந்தைங்க வந்து சேஃப்டி முதல்ல முக்கியம். சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து நிறைய இஷ்யூஸ் நடக்குது. இப்போ கூட 2 வயசு குழந்தைய கூட இது பண்ணாங்க. எந்த ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சிறு வயசுலேருந்து வயசானவங்கள வரைக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்து, இப்போ சிங்கப்பெண்லாம் வந்துச்சு, அது கொஞ்சம் தீவிரப்படுத்தினா நல்லாயிருக்கும். சரக்கு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அழிக்கலாம் விஜயண்ணா. ஏன்னா எங்கள் வீட்லேயே எங்கள் அப்பா கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் தான். இன்னும் சரக்கு அதெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு இன்னும் முன்னேறும். நீங்கள் எப்போவுமே இந்த ஆட்சி நீங்கள் தான். இந்த ஆட்சி எப்போவுமே மாறவே மாறாது. யார் கையிலையும் கொடுக்கவும் மாட்டோம்.
நீங்கள் மட்டும்தான் விஜய் அண்ணா. பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய நடக்குது. பட் அது வந்து தனிநபர் ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வந்து எடுத்துல போயிட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் மேலே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா இல்லையான்றது தான் பேச்சு. ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, உடனடியாக நமக்கு தீர்வு கிடைக்குது. அண்ட் யாராச்சும் சொந்த கட்சிக்காரங்க லஞ்சம் வாங்கினாலே அவங்கள நிரந்தரமாக வந்து பணியை விட்டு நீக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ராஜ்மோகன் சார், ஆனந்த் சார்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை தெரிஞ்சுட்டு யாருன்னா வந்து சொன்னால் யாரையும் நம்பாதீங்க, கட்டி போடுங்க போலீஸ், இந்த மாதிரிலாம் நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டது கூட கிடையாது. இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நம்ம விருப்பப்பட்டோம். அது நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாற்றிக்கணும்னு அவங்களோட ஆட்சியில் அவங்களோட அமைச்சர்களை அவர் வந்து கரெக்டாக கவனிக்கணும். யாரும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, தப்பு பண்ண விடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை அவர் கவனித்து உன்னிப்பு பார்த்துட்டு அவர் வந்து அதை ஃபாலோவிங் பண்ணது நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுன்னு சொல்ல முடியாது. நிறைய கற்பழிப்பு கொலைகள்லாம் நிறைய நடக்குது. அது போலீஸ் துறை அவர் தான் கையில் வச்சுருக்காரு. அது கொஞ்சம் தீவிரமாக அதை வந்து கட்டுப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கூட 3 வயசு குழந்தை இது பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். அவர் கையில் தான் இருக்குது காவல்துறை. ஏன் அமைதியாக இருக்காருன்னு தெரியல. இந்த பிறந்த நாள்லையாவது அவர் இந்த பிறந்த நாளுக்கு அப்புறமாவது அவர் ரொம்ப கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த குழந்தைங்களுக்கு பலாத்காரம் ஏதாவதுல அதுக்கு நடவடிக்கை கம்பல்சரி எடுக்கணும் அவர். ஏன்னா அது எடுத்தால் தான் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு பிரச்சனை நல்லபடியாக ஆகணும். அது ஒரு நல்லபடியாக தீர்ப்பு பண்ண அவர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தொழிலுங்க இதாவது, வீடு வாசல் இல்லாத இருக்குது. இதெல்லாம் அவர் கொஞ்சம் பார்த்து நல்லது செய்யணும். இது செஞ்சார்னா அதே போதும். திருப்பியும் இவர் ஆட்சி வரத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டுறோம். பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா எவ்வளவோ எதிர்பார்த்த இடத்துல கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு போகிறாங்களா. வந்த கொஞ்ச நாள் இது நடக்குது. இந்த ஆக்டிவிட்டீஸே பெருசு தானே. யாருமே பண்ணலையில. இத்தனை நாளாக வாய் உதார் விட்டுக்கிட்டு மற்றதை பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க. அவங்க செல்ஃபை தானே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இவங்க தானே மக்களுக்காக பேசுகிறாங்க. பேசட்டும், பார்ப்போம். எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, கஞ்சா அந்த போதை பொருட்களை ஃபஸ்ட்டு அழிச்சாலே பாதி பசங்க நல்ல பசங்களும் ஆகிடுவாங்க. ஏன்னா இப்போ குட்டி பசங்களும் அருவா எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. யாரை பார்த்தாலும் பொருளை கத்தியில் வச்சுக்கிட்டு இன்னும் போட்டுருவேன், நகை கழட்டு, அது கழட்டு, அப்படிலாம் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஆட்சி மாறும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நாங்கள் விஜயண்ணா வந்து இன்னும் மாற்றி தரணும். இனி இந்த பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்க ஒயின் ஷாப்லாம் மூடினா இன்னும் நல்ல கோயில் சர்ச் பக்கத்தில் எல்லாம் மூடுறதுலாம் நல்ல விஷயம். இது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி அந்த மகளிர் தொகை இப்போ வந்து 1000 rupees கொடுத்து அதை கண்டினியூ பண்ணுறாரு. இதுக்கப்புறம் அந்த அவர் சொன்ன மாதிரி அவர் 2020 வாக்குறுதி கொடுத்தாரு. அது ஏதாவது வந்ததுன்னா அதுவும் நல்ல விஷயம்தான். அது கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணலாம். பட் அதுக்கு டைம் எடுக்கும். டைம் கேட்டிருக்காரு, அவகாசம் 6 மாதம் அவகாசம் கேட்டு அந்த அவகாசம் நம்ம கொடுக்கலாம் அவருக்கு. அவர் அந்த டைமுக்கு அப்புறம் 6 மாதம் 7 மாதம் கழிச்சு அது பண்ணாலும் இன்னும் நல்ல விஷயம்தான். விஜய் அண்ணா கிட்ட போராடி கொடுத்துட்டோமே, இதுக்கப்புறம் விஜய் அண்ணா தான் எல்லாமே. அது 5 மாசமா அவங்க சொல்லிட்டு போறாங்க, 5 மாசம் 6 மாசம். இனிமே சாவர வரைக்கும் விஜய் அண்ணா ஆட்சி தான், டிவிக்கு ஆட்சி தான். தாவேக்காவுடைய ஆட்சி வந்து மக்கள் இன்னும் பார்ப்போமா. அது 1 மாதம் தானே இருக்கு. அது வந்து இன்னும் 5 years இருக்கு இல்லையா. 5 years ஒரு ஆட்சி ஃபுல்லாக பண்ணிட்டேன். அந்த 5 years ஜனங்க கிட்ட நல்ல பேர் இருந்தால் ஒண்டி தான் அது ஃபியூச்சரில் சொல்ல முடியும். 5 years பேக் பார்ப்போம். அதை இப்போ நம்ம சொல்ல முடியாது. அதை ஆனால் திமுக அதிமுக வந்து தாவேக்கா வந்து வீழ்த்தி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இதை வந்து தாவேக்காவுடைய வெற்றியாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, அவங்க புதுசு இல்லை, அதனால் கொஞ்சம் செயல்படுறதுக்கு கொஞ்சம் ஆகும். இருந்தாலும் இவ்வளோ லேட்டாலாம் எடுக்கக்கூடாது. சிலதை போனாச்சிலே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அது மேலே தூசி தட்டி மேலே பண்ணாலே அவங்களுக்கு வந்து சிறப்பான ஆட்சி அவங்களால கொடுக்க முடியும். அதை பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். புதுசாக அவங்க ஐடியாலஜி என்னன்றது இனிமேல் தான் பார்க்கணும். இது போன ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா அது தூசி தட்டி பண்ணாலே இப்போ அந்த சட்ட ஒழுங்கு இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் பார்த்துருக்கலாம். நிறைய திட்டங்கள் இருக்குது. அதே கூட பேர் மாற்றுறீங்களோ மாற்றலையே, அதே நீங்கள் பண்ணாலும் சூப்பர் தான். அது மாதிரினா வரத்துக்கு வாய்ப்பு இருக்க மாரி தெரியல. மக்கள்லாம் வந்து ஒரு நம்பிக்கையோடு தானே அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அது மாதிரினா வரத்துக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அவருக்கு தான் ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது இல்லைங்களா. அது மாதிரி வரத்துக்கு எப்படி வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு 1.5 month ஆகுது. இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அப்படி ஆட்சிக்கு வேணும்னா அது மக்கள் வரி பணம் எப்படி வேஸ்ட்டாக தானே போகுது. அது நல்லது இல்லை. 5 வருஷம் ஒரு ரூலிங் பார்ட்டி இருந்ததா அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. நீங்கள் நல்லா பண்ணால் மக்கள் கூட தான் இருப்பாங்க. எப்படி இப்போது 10 வருஷம் ஜெயலலிதா பண்ணாங்கல்ல, எப்படி ஆச்சு அந்த மாதிரி பண்ணி போங்க. டிஎம்கே கருணாநிதி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி போடுங்க. மக்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணுங்க. அதுதான் மக்கள் அதான் கேட்குறாங்க. மக்களுக்கு இலவசம் கொடுங்க, மக்களுக்கு கரண்ட் அப்போ நீங்கள் சொல்ல 200 ஃப்ரீ பண்ணுற சொன்னுங்க. அது கொடுக்குறீங்க இல்லையே தெரில நமக்கு. அது கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. அதான் மெயின்.
எந்த ஆட்சியிலே வந்து ஒயின் ஷாப்புக்கு மூடினது எந்த சிஎம் மூடல. ஒயின் ஷாப் தான் வச்சு நடத்துனாங்க. இவர் ஆட்சியில் வந்த ஸ்டார்டிங்கில் ஒயின் ஷாப்பெல்லாம் மூடினார். ரெண்டாவது கொஞ்சம் இப்போ இருக்கிற கஷ்டத்தில் அவர் வந்து மக்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறாரு, கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்கிறாரு. அது கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே எதுவுமே இல்லாததான் இதாக பண்ணிக்கிறாங்க. எல்லாம் இது கொடுத்து தான் ஆகணும். அதனால் வந்து இப்போ அவர் சில பேர் சொல்லுவாங்க அது மாதிரி தான் வந்து இது மாதிரி அவர் ஆட்சி கவுருது. இதெல்லாம் நம்ம சொல்கிற மனுஷாலு ஆண்டவன் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும். அவங்க வந்தவொடனே எல்லாமே பண்ணாங்களா? அவங்களுக்கு அவங்க அப்பா கைட் பண்ணாங்க, அவங்க தாத்தா கைட் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இவங்களுக்கு யார் பண்ணாங்க? நம்ம தானே பண்ணுறோம். நம்ம மக்களை நம்பி தானே அவங்க வந்தாங்க. பார்த்துக்கிட்டோம். நாங்கள் சொல்கிறோம் 6 மாதத்தில் போதும், 1 வருஷத்தில் போதும் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஓட்டு போட்டு நாங்கள் பேசிக்கிறோம். அவங்க பேசவே வேண்டாமே. நிரந்தர முதல்வராக தமிழ்நாட்டில் இருப்பாரு. கண்டிப்பாக மோடி மாதிரி இன்னொரு மோடி அவர், அவ்வளோதான். சொல்கிறவங்க எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் மேடம். பண்ணுறது அவர் பண்ணிட்டு தானே இருக்காரு. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம் அவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு. டெய்லி இப்போ அவர் நியூஸ் பார்க்காத எல்லாருமே அவர் வந்ததுக்கப்புறம் தான் நியூஸே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே டிவியில். ஆட்சியை கலைக்கிறேன்னு சொல்லிட்டு மக்களோட மேண்டேட் மரியாதை கொடுக்காம அவமரியாதை பேசுகிறாங்க. அது ரொம்ப தப்பு. மக்கள் தீர்ப்பு கொடுத்து இவங்க தான் வரணும்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சிக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் இருப்பாங்க, தொண்டர்கள். பட் அதெல்லாம் தாண்டி காமன் பீப்புள் வந்து ஓட் பண்ணதுனால தான் டிஎம்கே வராமல் ஏடிஎம்கே வராமல் டிவிகே வந்திருக்கு. நீங்கள் இதெல்லாம் தாண்டி மக்கள் தீர்ப்பெலாம் நாங்கள் கணக்கு எடுத்துக்க மாட்டோம், 3 மாதத்தில் கவுத்துருவோம் 6 மாதத்தில் கவுத்துருவோம் நீங்கள் பேசுகிறது வந்து அது வந்து ரொம்ப அபத்தம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் அதையும் மீறி அதை பண்ணிங்கன்னா மக்கள் வந்து சும்மா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் நானும் சும்மா இருக்க மாட்டேன், நானும் போய் உட்காந்துருவேன். அதிமுகன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இனி வர காலத்தில் 2ஆக உடஞ்சிடுச்சு. ஸோ இனி வர காலத்தில் அது கஷ்டம் தான். திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க 5 வருஷம் நல்லா பண்ணாங்கன்னா அதுவும் கஷ்டம் தான். ஸோ இந்த ஆட்சி நல்லா இருக்கு. அதே போல் இப்போது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கரப்ஷன் இல்லாமல் இது பண்ணுறாங்க. அதேமாதிரி காலேஜ்லேயும் ஃபீஸ் எல்லாம் வந்து வரைமுறைப்படுத்தணும். அது வந்து அரசாங்கமே வந்து ஒரு வரைமுறைப்படுத்தி எல்லா காலேஜிலும் ஃபீஸ் வந்து ஓரளவு கண்ட்ரோலாக கொண்டு வர மாதிரி பண்ணணும். அதே மாதிரி மக்களுக்கு வந்து அந்த 1000 rupees வந்து இப்போ 2500 மகளிருக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். மகளிர்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதை சீக்கிரமாக நடைமுறைப்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தாலும் போதும், யாரும் எதுவும் பேசுறதுக்கு அவர் வேலையை அவர் பாட்டு பார்த்துட்டே இருக்காரு. மற்றவங்க குத்துறவங்க குத்தின்னு தான் இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. அவர் இப்படியே இருந்தாலும் நல்லா இருக்கும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா மற்ற போன ஆட்சியோட இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது, சிங்கப்பெண் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையும் அந்த லஞ்சம்லாம் ஊழல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ நல்லபடியாக தான் இருக்குது.